இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் லாஸ்ட் டைம் நடந்த எம்ஆர்பி எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிலிட்டியோட பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நியூ சிலபஸ் பேஸ்டு பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு இந்த டைப்பில் தான் வந்து வரும். லைக் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, நிறுத்தற்குறி, சந்திப்பிழை எக்ஸட்ரா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பிறமொழி சொற்களும் வந்து நம்மளோட நியூ சிலபஸில் இருக்குது. இங்கே பாருங்கள். பொக்கிஷம், சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம் இந்த மாதிரி வார்த்தை கொடுத்துருக்காங்க. பொக்கிஷம் அப்படின்னா என்னென்னா செல்வம். அப்போ ஏக்கு டூனா 2 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஏவும் பியும் வருது. அடுத்தவங்க சாஸ்தி அப்படின்னா மிகுதி, அதிகம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, அண்ட் சிங்காரம் அழகு. இது எடுத்தாவே 2, 3, 4, 1. ஸோ இதான் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் எவ்வகை விடை? விடை மட்டும் எத்தனை டைப் பார்த்திங்கன்னா 8 வகை வரும். அதில் கடைக்கு போவேன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மறை விடை அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டு விடைனா சுட்டி காட்டுறது, அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நேர் விடைனா நேரடியாக வந்து நான் போகிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஏவல் விடைனா கட்டளை இடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மறை விடை. தேர்ட் கொஷின் பாருங்கள். விடை வகையை தேர்ந்தெடுக்க. வினாவுக்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறுவது. ஸோ அதுக்கு இனமான சொல் நேர்விடை, மறைவிடை, ஏவல் விடை, இனமொழி விடை. இனமாக சொல்வது வந்து இனமொழி விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. பொருத்தமாக இந்த கலைச்சொற்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜேர்னலிசம் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஜேர்னலிசம் அறிவியல், கலையியல், இதழியல், தொல்லியல். ஆப்ஷன் சி இதழியல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமானது மீடியா. இதுவும் ஒரு கலைச்சொல் தான். மீடியானா ஊடகம். ஸோ வானொலி அப்படின்னா ரேடியோ வரும், தொலைக்காட்சினா டெலிவிஷன் வரும், இணையம்னா இன்டர்நெட் வரும். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பேசிக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருட்களை தேர்ந்தெடுக்க. பொறுத்துக்க. குன்றில் எடுத்த விளக்கு போட. ஸோ இதுக்கான மீனிங் என்ன? குன்றில் இடப்பட்ட விளக்குனா எல்லா இடத்துலையும் அது வந்து ஒளி தரும். ஸோ பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போனால் கடமை தவறுதல். ஸோ ஏக்கு 3ன்னு எடுத்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் உடலும் உயிரும் போலனா மனம் ஒத்திய துணை. கிணற்று தவளை போலனா அறியாமை. ஸோ எப்படி எடுத்திங்கன்னா 3, 1, 4, 2. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என்பதை காண்க. தன்வினை தொடரை கண்டிருக்க. தன்வினை தொடர். ஸோ அகமது நேற்று வந்தான், இது தன்வினை தொடர், இதுதான் கரெக்டு. அப்பா நேற்று வருவித்தாருங்கிறது பிறவினை தொடர். ஸோ பூக்களை பறிக்காதுன்னா கட்டளை தொடர். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து எவ்வளவு உயரமான மரம். ஸோ இது வந்து ஆச்சரியம். ஓகே, நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடராக்குதல். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது, இது வராது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, இதுதான் கரெக்ட். சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடராக்குக. திளைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில். குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10th ஒன். அகர வரிசைப்படி சொற்களை சீராய்க. அகர வரிசையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகர வரிசைனா நம்ம எழுதுவோம் இல்லையா, ஆ இ ஈ அந்த மாதிரி. அதே மாதிரி உயிர்மெய் எழுதினா கா ngா சா, கா கா, கி கி இந்த மாதிரி தொடரை வந்து கரெக்டாக வச்சு எழுதுறது. ஸோ இதில் பாருங்கள். இப்படி எடுத்திங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு ஆங்கிறது வந்து காமனாக எல்லாத்துலேயும் வருது. ஸோ இது 3 தான் ஆப்ஷன். ஸோ இது வராது. ஸோ அடுத்த செகண்ட் எடுத்தவங்க ழா, இன், லா அப்படின்னா லா அழகு, அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல், இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. வேர்ச்சொல் கண்டுபிடித்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியான வேர்ச்சொல்.
வேர்ச்சொல் சென்று சென்றார், சென்று வராது செல் தான் வரும். கான் கண்டினி தான் கரெக்டு. கேள் கேட்டார், இது கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பயின்று அப்படின்னு வந்தால் பயின்றால் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். கான் கண்டான், கண்டேன். நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல் இதுவும் பாருங்கள். நடக்கிறது கரெக்டு. உண்ணா தான் உண்கிறேன், பேசு பேசினால், போனால் தான் போனான். ஓகே, இதை தப்பாக கொடுத்துருக்காங்க. பாருங்க, கீழ்கண்ட ஒற்று இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து 2 கொஷின்ஸை பாருங்கள். சரியான இணை கேட்டிருந்தாங்க. ஸோ கொஷின்ஸை நல்லா படிக்கணும். சரியான அப்படின்னு சொல்லி இதில் பாருங்கள் தவறான வேர்ச்சொல் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வா வரு வருக கரெக்டு. தீர்த்தோன் வேணாதான் விழுந்தனன். ஸோ இது தப்பு. உரைத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் ட்ரஸ்ட்டு. சாரணசாரியார், சாரணசாரியார் வராது. வாலண்டியராக தன்னார்வ கரெக்டு. சோஷியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர். ஸ்கவுட்ஸுங்கன்னா சாரணசாரியார். ஓகே, தப்பாக கொடுத்துருக்காங்க. அறக்கட்டளை, ட்ரஸ்ட்னா தான் அறக்கட்டளை. ஸோ நேராக கேட்டிருக்காங்க. அப்போ வாலண்டியராக தன்னார்வலர். ஓகே, இதுலேயே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. கலைச்சொல் பாருங்கள். கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்ன? குமிழிக்கல். கோனிக்கல்னால் குமிழிக்கல். மிசைல்னால் ஏவுகணை. காம்பினேஷன் ஆஃப் உணர்ச்சி. ட்ரெஷரினா கருவூலம். ஸோ 2 4 பாபிகா பாபு 2 4 1 3 ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஸ்டார்ம்னா காற்று கொடுத்துருக்காங்க. சீ ப்ரீஸ்னால் சுழல் காற்று. டெம்பஸ்ட்னா சூறாவளி. லேண்ட் ப்ரீஸ்னால் நிலக்காற்று. லேண்ட் ப்ரீஸ் தான் கரெக்ட். சீ ப்ரீஸ்னால் கடல் காற்றுன்னு வரும். ஓகே, ஸ்டார்ம்னா சூறாவளின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கேட்டோம். பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பிறகு 7 மின்விசைகள் உள்ளன. இதில் எந்த பிறமொழி சொல்லுங்கள்ல. தங்க கட்டிகள் உள்ளனவா? அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். எழுதுகோள்கள் வாங்கிவா. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். இதுதான் வந்து தப்பு. ஓகே, கட்டளை உத்தரவுனா அதுதான் கரெக்டு. பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல் கவை, கொப்பு, போத்து, சண்டு. இதை நம்ம வந்து என்னதுன்னா இந்த மரக்கிளைகள் அதில் வகைகள் பார்த்துருப்போம். அதில் என்னென்ன இருக்குது மரத்தில். ஓகே, படிக்கும் போது ஒரு சாப்டராக வந்து படிச்சிருப்போம். ஸோ கவையினாலும் அந்த மரக்கிளை ஒரு வகை. கவை, கொப்பு, போத்து. இந்த சண்டுங்கிறது தான் வேறு. ஓகே, நெக்ஸ்ட்டு சோம்பல் என்பது சொல்லுக்கூட எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்லிருக்கான். சோம்பல் அப்படின்னா சுறுசுறுப்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்கம்னா தான் அழிவுன்னு வரும். இன்பம்னா துன்பம் வரும். ஓகே, மகிழ்ச்சினா சோகம்னு வரும். அந்த மாதிரி உதித்த என்று சொல்லக்கூடிய எதிர்ச்சொல். உதித்த அப்படின்னா அதுனா என்ன? உதித்தன்னா தோன்றது, தோன்றின்னு கொடுத்துறாங்க. ஸோ மறைந்த. அணுகு என்பது சொல் எதிர்ச்சொல். அணுகு அப்படின்னா விலகு. அணுகுனா கிட்ட போடுறது, நெருங்கி போடுறது விலகு. நெக்ஸ்ட்டு தோரண மேடை என்று சொல்லி பிரித்தெழுது. தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடை, அவ்வளோதான். ஈஸியாக பிரிச்சணும். ஸோ ஃபுல்லாக முடிக்கணும். தோரணம் கூட்டல் மேடை. நெக்ஸ்ட்டு பத்தியை படித்து வினாக்குறை வெளியிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பத்தியை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஷின்ஸ் பார்த்துருவாங்க. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம். சரி, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், உலக அறிவை பெறுவதற்கு நாம் நூல்கள் மட்டும் போதாது. பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துறை பொருள் நூலகங்களே ஆகும். ஸோ பல்வேறு துறை கிடைக்கும் இடம் நூலகம். அடுத்தது பாருங்கள், கிராமங்களில் இயங்கும் நூலகம். கிராமங்கள் என்ன நூலகம்? அடுத்த பற்றி பாருங்கள். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்வர நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஓகே, இதில் பாருங்கள், கிராமங்கள் இயங்கும் நூலகம் வந்து ஊர்வர நூலகம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், அடுத்த லைன் பாருங்கள். ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும். இது தரைத்தொழிலுக்கு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும். ஸோ இதில் வந்து 8 ஏக்கர்னு எழுத்தில் கொடுத்துட்டாங்க. இதில் கேட்குறது நம்பர் வைக்கிறேன், 8 ஏக்கர். அடுத்தது பாருங்கள், அண்ணா நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம் கொடுத்துட்டாங்களா. நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கொடுத்து நூல் கூட்டல் அகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அது முடிஞ்சிச்சு.
சரியாக எழுது. கூற்று பாருங்கள், கூற்று கொடுத்துருக்காங்க, காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பார்த்திங்கன்னா, இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்தியாவின் தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றனர். காரணம் பாருங்கள், இந்திய தேசிய இராணுவத்துக்கு வலு சேர்த்த பெருமை உரியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரி, கூற்றும் சரி, காரணம் சரி. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இது பாருங்கள், அவள் அன்று, அவள் அல்ல, அவள் அல்லல், அவள் இல்லை. பிழையற்ற தொடர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் அல்லல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஒருமை பன்மை கேட்டிருக்காங்க. முதல் ஆப்ஷனை பாருங்கள், மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள். பன்மை குறிக்குது, ஸோ இது வராது. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான், இதுதான் வரும். ஸோ தப்பின அப்படிங்கிறது வந்து அக்ரிணைக்கு வரும், தப்பியதுங்கிறதும் அக்ரிணை ஒருமைக்கு வரும், அக்ரிணை பன்மைக்கு தப்பின வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், சொல் பொருள் சரியான இணை வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பரி, கரி, கமுகு, சிற்றில் கொடுத்துருக்காங்க. பரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரை, கரி அப்படின்னா யானை, சிற்றில்னா சிறுகுகை, கமுகுனா பாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுகு, பாக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதாவது நம்ம எந்த இடத்துல ஓர் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஒரு யூஸ் பண்ணணும். ஓர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிர் எழுத்து, உயிர் எழுத்து வர இடத்துல ஓர் யூஸ் பண்ணணும். உயிர் மெய் எழுத்து வர இடத்துல ஒரு யூஸ் பண்ணணும். அதாவது அ ஆ ஈங்கிற இடத்துல வந்து ஓர்னும், காங்காச்சா வர இடத்துல ஒருனும் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ரூலை யூஸ் பண்ணி பாருங்க. ஓர் நகரம் கரெக்டாக? தப்பு. ஓர் நாள், இதுவும் தப்பு. ஏன்னா ஓருங்கிறது உயிர் இடத்துல தான் வரும். ஒரு அரசு, அரசுக்கு ஓர் தான் வரும், ஓர் வந்து. ஸோ இதுவும் தப்பு. ஒரு நகரம், இதுதான் வந்து கரெக்டாக. இந்த ரூல் தான் வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து ஞாபகத்திக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் இங்கே பாருங்கள், பிழை திருத்துதல் சரியான. இதை வச்சு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு சின்ன ரூல் வச்சு. ஓர் ஊர், ஸோ ஓர் இருக்குது, உயிர் எழுத்து இருக்குது, ஸோ கரெக்ட். ஒரு ஊர் தப்பு. ஓர் பள்ளியில் ஒரு பள்ளி, ஓர் அணில் தான் வரும், ஒரு அணில் கொடுத்துருக்காங்க, ஸோ இதான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடர் அமைப்பை குறிப்பிடுக கேட்டிருக்காங்க. ஸோ தொடர் அமைப்புனா இது பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள். தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. ஸோ இது ஒரு பொருளே தரல. அடுத்தது பாருங்கள், தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு, இதுவும் வரல. நெக்ஸ்ட்டு, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு, இதுதான் கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். அதாவது நீங்கள் புக்கில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சிலப்பதிகாரம் எந்த வகை பாவில் அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க. வெண்பா, அகவற்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஆப்ஷன் பி அகவற்பா தான் கரெக்ட். அகவற்பா ஆல்சோ நோனஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா சேல்ஸுமே ஆசிரியப்பாவில் தான், அதாவது அகவற்பாவில் தான் வந்து அமைஞ்சிற பேர் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வள்ளுவரும் தம் குரல் பாவடியார் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? ஸோ வள்ளுவரும் தம் குரல் பாவடியார் வையத்தார் யார் புகழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாவேந்தர், பரணர், கவிமணி, சுரதா. பரணர் தான் ஆப்ஷன் கரெக்டு. பாவேந்தர் பாரதிதாசன், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஓமை கவிஞர் அப்படின்னு கேட்டால் சுரதா. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காந்திய கவின்னு கேட்பாங்க. காந்திய கவின்னு கேட்பாங்க. காந்திய கவி அப்படின்னு கேட்டாங்கன்னா வே ராமலிங்கனார். ஓமை கவிஞர் இந்த கவிமணிங்கிறவர் வந்து
குழந்தை கவிஞர்னு சொல்லுவாங்க. குழந்தை கவி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐம்பெரும் காப்பியம் என்ற சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டார். முதல் ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற இதை சொல்ல தன்னோட உரையில் குறிப்பிட்டது யாருன்னு கேட்குறாங்க. சிவஞான முனிவர், மயிலைநாதர், ஆறுமுக நாவலர், இளம்பூரணார். ஆப்ஷன் பி மயிலைநாதர் இதுதான் கரெக்டு. 38th கொஸ்டின் பாருங்க. கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிறத்தை சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொல்காப்பியர் பொழுதுகளை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. பெரும்பொழுது, சிறு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெரும்பொழுது மொத்தம் 5 வகை திணைகள் இருக்குது, நம்மளுக்கே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பெரும்பொழுதுங்கிற என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த தமிழ் மாதங்கள் இருக்கிற சித்திரை முதல் பங்குனி வரை அதெல்லாம் தான் வரும். அது எப்படி வரும்னா, இளவெளிர் காலம், முதுவெளிர் காலம், கார்காலம், குளிர்காலம் அதாவது கூதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்பனி காலம், பின்பனி காலம். இந்த சிறு பொழுதுங்கிறது யாமம் வரும், ஏற்பாடு, மாலை, நண்பகல், காலை, இந்த மாதிரி வரும். ஸோ இதில் கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட எந்த நிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார் அப்படின்னா முல்லை. கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்டது முல்லை தான் சொல்லுவாங்க. ஸோ முல்லைப்பூ காரில் கொண்டு போனாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மருதம் அப்படிங்கிறதுக்கு பெரும்பொழுதாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாமே வரும். அதாவது இளவெளிர், முதுவெளிர், கார், குளிர், முன்பனி, பின்பனி. மருதமுக்கும் நெய்தலுக்கும் ரெண்டுமே வரும். ஓகே. குறிஞ்சிக்கு முன்பனி காலமும் இந்த குளிர்காலமும் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். 39th கொஸ்டின். கரம் விடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக. இங்கே பாருங்கள், இதிலே கொடுத்தாங்க இடும்பை. இடும்பைனா என்ன? துன்பம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். துன்பம் தராத நல்லார், மகிழ்ச்சி தராத மாந்தர், பகை இல்லாத நட்பினர், பொருளை பதுக்கும் கையர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, துன்பம் தராத நல்லார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 40th கொஸ்டின் குரில் நெடில் பொருள் வேறுபாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கல், கால். கல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாறை, விளைவு, இப்படி இருக்குது. கல், கால். ஏ பாருங்க, விருப்பு, உறுப்பு, பாறை, விளைவு, படி, உடல் உறுப்பு, காற்று, கல்வி. கல்லுங்கிறதுக்கு பாறையும் வரும், படியும் வரும். அடுத்தது பாருங்கள், கால். இதில் தான் ட்விஸ்ட் இருக்குது. விளைவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. ஸோ உடல் உறுப்பு. ஸோ இதான் கரெக்டான ஆப்ஷன். 41 கொஸ்டின் பாருங்கள். 41வது கொஸ்டினை பாருங்கள். இதுவும் நம்மளுக்கு ஒலி வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. விதி, வீதி கொடுத்துருக்காங்க. விதி சட்டம், தெரு, இது கரெக்டு. ஸோ விதி பயணம் வராது, விதிங்கிறது கனவு வராது, நாடக வகையும் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 42வது கொஸ்டின் பாருங்கள். குரில் நெடில் வேறுபாட்டில் ஒரு ஃபில்லப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் டேஷ் படிப்பேன், நான் டேஷ் பிடிப்பேன். ஓகே. நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். இதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேங்கை என்பதன் இரு பொருள் தருக. வேங்கை அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு தெரியும் வேங்கைங்கிறது புலி, வேங்கை மரம். ஸோ பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. 44வது கொஸ்டின். நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை செல்வேன், நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், டேஷ் என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும். ராமானுஜர். சரியான இணைச்சொல். இணைச்சொல்லும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால், ஆனால், எனவே, ஏனெனில். இது நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகம் சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஷ் இவை இல்லாதவருக்கு மோசமான எஜமான். நல்ல அறிவும் பண்பும் உடையவருக்கு பணம் பணியால். ஆனால் இல்லாதவருக்கோ மோசமான எசமான். ஆனால். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 46 கொஸ்டின்.
சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். எவ்வளவு அப்படிங்கிறது வந்து குவான்டிட்டி, மெஷர்மெண்ட்டை குறிக்கும். எவ்வளவு, என்னங்கிறது லாஸ்ட் கடைசியாக கேட்குறது. என்ன தொகைச்சொற்கள் என்றால் என்ன? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 47 பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இருக்கு என்ற பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கு அப்படின்னா என்னன்னா இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க? எல்லோரும் வேகமாக எங்கே எங்கு போகிறாங்க போகிறார்கள். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறுத்தற்குறிகள். தமிழ் இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழாய் வளர்ந்தது. தமிழ் நிறுத்தாச்சு. இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப். இதில் பாருங்க எக்ஸ்க்ளமேஷன். இது வராது. ஓகே, நம்ம வந்து ஆச்சரியமாக கேட்க சொல்லது இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 51 பாருங்க. நிறுத்தற் குறியீடு. இதுவும் கடல் முத்தினை அமிர்தினை தருகிறது. கடைசியில் ஃபுல் ஸ்டாப். முத்தினையும் அமிர்தினையும் தருகிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொல். காலிங் பெல். காலிங் பெல் என்றால் அழைப்பு மணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் அப்படின்னா என்ன? விடை. ஆன்சர் அப்படிங்கிறது வராது. விடை இதுலேயும் இருக்குது, இதுலேயும் விடை இருக்குது. இதே எக்ஸ்பெரிமெண்ட்னா செய்முறை, செயல்முறை வருது செய்முறை. ரிப்பீட்னா மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிக்கல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா தமிழில் ஈஸியாக ஸ்கோரும் பண்ணலாம் நம்மளால். 54வது கொஸ்டின் பாருங்க. விடை வகைகள். இது செய்வாயா என்ற வினையை நீயே செய் என்று ஏவி கூறுவது. ஏவி கூறுவது ஏவல் விடை. உற்றதுறை தான் நமக்கு என்ன நேருதோ அதை அப்படியே சொல்கிறது. உருவது கூறனா அது செஞ்சால் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நிறுத்தற்குறிகள். கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? ஒரு கொஸ்டின் மார்க். இதுதான் கரெக்ட். கலாம் ஐயாவை காண்பதா ஒரு ஆச்சரியத்தோடு கேட்குறது. எப்படி அப்படி பார்க்க முடியும்னா எப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். மார்ஃபிம் அப்படின்னா என்னன்னா உருவன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான கன்சல்டேட் துணை தூதரகம். பேட்டன் காப்புரிமை. இது ரெண்டுமே கரெக்டு. கில்ட் வணிக குழு. இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பணம். இதுதான் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 58வது கொஸ்டின். ஓமையை விளக்க பெரும் பொருள்களும் பொருந்தாதது எது? பொருந்தாதது. முதல்ல நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். அவங்க பொருந்தது கேட்குறாங்களா பொருந்தாதது கேட்குறாங்க, சரி கேட்குறாங்களா தவறு கேட்குறாங்களா, அதுக்கு இனமான சொல் கேட்குறாங்களா எதிர்ச்சொல் கேட்குறாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிடணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த கொஸ்டினையும் அந்த ஆப்ஷன்ஸும் பார்க்கும்போது கோரிலேட் பண்ண முடியும். ஓகேவா? இது பாருங்கள். விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் பயனுள்ள செயல். தப்பு, பயனற்ற செயல். பசுமரத்தாழ்வு எளிதில் மனதில் பரிதல். உடலும் உயிரும் மனமொத்த நட்பு. கிணற்று தாழ்வு உலக அறியாமை. இது எல்லாமே கரெக்ட். இதுதான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓமியால் விளக்கப்போரும் பொருத்தமான பொருள். பொருத்தமான பொருள் தான் கேட்குங்க. எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் எப்படி இருக்கும்? பகைமை. பகைமை தான் இருக்கும் அது ரெண்டுத்துக்கும். எவ்வகை வினா. கவிதா உரை படித்தாள். அவள் தான் படிச்சிருக்கா. ஸோ அவள் படித்ததுனால அது என்ன செய்வினை. அவள் தான் செஞ்சாள். ஓகே, நெக்ஸ்ட். எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்துக்க. பிறவினை வாக்கியம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குமரன் மழை நினைந்தான் தன்வினை. எவ்வளோ உயரமான ஆச்சரியம். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறதா பிறவினை. நெக்ஸ்ட். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி எடுத்திங்கன்னா கம்பளம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு காக்கை காக்கா. நெக்ஸ்ட்டு குன்று. நெக்ஸ்ட்டு செங்கடல் தேங்காய். ஆப்ஷன் டி இதான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியலன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு கீ இருக்கா? கீ இல்லை. கீ இல்லை. கூ இருக்குது.
ஸோ கா இருக்குது, கா இருக்குது, கூ இருக்குது. இந்த 3த்தை ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அரைவாயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்த ஃபஸ்ட்டு உயிரெழுத்து. உயிரெழுத்துனா அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. ஆப்ஷன் டி தான் கரெக்டாக. ஸோ அது வந்து உயிர் எழுத்தில் கேட்குறாங்களா உயிர்மெய் எழுத்தில் கேட்குறாங்களா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். பாடு அப்படிங்கிற வினையாளனையும் பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா பாடியவள். ஓகே, பாடினால் அப்படிங்கிறது என்னது வினை முற்றாயிடும். பாடுதல் அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கான் அப்படின்னா கண்டான் அப்படிங்கிறது வினை முற்று. வினை முற்று வந்து கண்டான். காண்க வராது, கண்டல், காணுதல், தல், அல். மோஸ்ட்லி தொழிற்பெயர்னா அல், தல் இதில் தான் வரும். ஸோ காணுதல் இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை இதெல்லாம் எதை வந்து குறிக்குதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே இரக்கத்தை தான் வந்து குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு இதெல்லாம் சேர்ந்தது எது? கதிரவன், அதாவது சூரியனை குறிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி இதெல்லாம் காற்றை வந்து குறிக்குது. ஆழிங்கிறது கடல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான நிலை. கோடு, கோடு. கோடுனா என்ன? கொடுக்கறது. ஓகே, கொடுத்தல். கோடுனா நேராக வரைகிறது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சந்திப்பிழற்ற வாக்கியங்கள் கண்டு. வாடைக்காற்று வீசியது. வாடைக்காற்று ஐ இரண்டாம் வேற்றுமை தொகை. ஓகே, வாடைக்காற்று வீசுது கரெக்ட். வெயில் சட்டென தணிந்தது. ஸோ 1 and 3 தான் வந்து சரி. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை. கூரைனா வெய்தனர். வீடு கட்டினர்னு வரும். கூடை முடைந்தனர் வரும். கூடை முடைந்தனர் அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. இது பாருங்க, பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இந்த கசட தபர வன்தொட குற்றியலகரம், மென்தொட குற்றியலகரம், இடைத்தொட குற்றியலகரம் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்படின்னா பாக்கு வரும், பாட்டு கா ட த வரும். இந்த சு பஞ்சு அப்படிங்கிறது வந்து வன்தொட வராது, மென்தொட வரும். ஸோ இதுதான் வந்து பொருந்தாதது. அதே மாதிரி நெக்ஸ்ட் சொல்ல பாருங்கள். பொருந்தா சொல். பண்பு, மஞ்சு, கண்டு இதெல்லாம் வந்து ஞன நமன. ஞன நமன. ஓகே, இது வந்து இது எக்குங்கிறது வராது. ஸோ எக்கு பொருந்தா சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வானம் மலர்ந்து. வானம் மலர்ந்தது என்ற சொல்லை பிரித்து காண்பது வானம் குற்றல் அளந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கைப்பொருள் என்ற சொல்லை பிரித்து எழுதாது. கைப்பொருள், கை குற்றல் பொருள். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். என்றென்றும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்றும் குற்றல் என்றும். மோஸ்ட்லி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பிறமொழி சொல், கலைச்சொல் இதெல்லாம் நீங்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்தாவே வந்து உங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது கிளியர் பண்ணுறதுக்கான அவ்வளோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே, வாசல் அலங்காரம் சொல்லி சேர்த்தெழுதுகிறது வாசல் அலங்காரம். நீங்களே போடுங்க, வாசல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கூட்டல் அலங்காரம். அலங்காரம். இல்லு கூட்டல் அ லா. ஸோ வாச அலங்காரம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மை பிழை நீக்குக. சரியான தொடரை சரியான தொடர் கேட்டிருக்காங்க. அதை செய்தது நான் அன்று. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. பகைவர் நீவர் அல்லர். இவை பழங்கள் அல்ல. இவை பழங்கள் அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொல் பொருள் பொறுத்துக்க. தெளிவு, தெளிவு. ஓர்தல், உவசமம், பேர்தற்கு. ஓர்தல்னா நல்லறிவு. ஓகே, அது எடுத்தாலே பிக்கு வந்து 4ன்னு எடுத்தால் 2 வருது. ஸோ தெளிவு அப்படின்னா
என்ன சொல்கிறது? நற்காட்சி, உவசமம், அடங்கியிருத்தல், பேர்தல், பேர்தற்கு, அகற்றுவதற்கு. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், சொல்லும் பொருளும் பொறுத்துக. சொல்லும் பொருளும் இது வந்து இந்த நம்ம வட சென்னையில் பேசுவோம் அந்த மாதிரி சொல். இது வந்து அதுக்கான கரெக்டான சொல். குந்த அப்படின்னா என்ன? உட்கார. மிசைனா மேல். கந்தம் அப்படின்னா மனம். வசனம் அப்படின்னா கவலை. அப்படி போடுங்க. இப்போ 2 எல்லாத்துலேயுமே இருக்குது. 2 4 2த்தில் இருக்குது. 2 4 1 3. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர்கள். ஒரு கட்டளை போடுறாங்க. கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர்கள், பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8. எவ்வளவு உயரமான மரம்? இது வந்து உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொல்லின் கூட்டப்பெயர். பழம் அப்படின்னா பழங்கள். ஆடு கூட்டுத்தொடர் பாருங்க. ஆடுனா ஆடு மந்தை. ஆ கொடுத்தா ஆ நிறை, அதாவது பசுமாடு இருக்கு அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான நூலினை அல்லல் ஆயினும் விருந்தோரின் உவக்கும் என்ற விருந்தோரின் சிறப்பை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நற்றிணை. மோஸ்ட்லி இந்த மாதிரி விருந்தோம்பல் பற்றி புறநானூரில் வராது. புறநானூரில் வந்து இந்த வீரம் கொடை அதை பற்றி தான் வரும். சிலப்பதிகாரம் வரத்துக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் நற்றிணை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கலைச்சொற்கள். செலைன் சாயில். செலைன் சாயில்னா கலர் நிலம். இந்த நெய்தல் இருக்கும் இல்லையா அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கலைச்சொற்கள் இருக்க ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். ஏன்ஷியன்ட் அப்படின்னா பண்டைய இலக்கியம். பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல். நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக். செவ்வி இலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல். இது ஃபோக், இது டிவோஷனல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கலைச்சொற்களை சரியான எழுத்து. மிசைல் கடல் மைல். டவுன்லோட் பதிவிறக்கம். நாச்செய்து ஏவுகணை. நாட்டிக்கல் ஏவு எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் தான் பதிவிறக்கம் கரெக்டு. ஓகே. மிசைல் அப்படின்னா ஏவு கணை. லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்த்தி. நாட்டிக்கல்னா கடல் மயில். எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க, ஒன்று ஒன்றுத்துக்கும் மாற்றி மாற்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இருபொருள். அலை. அலைனா கடல் அலை, அலைந்து திரிதல். 90வது கொஸ்டின் பாருங்கள். 6 என்பதுக்கு நதி எண் ரெண்டுமே வரும். மரபு பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. சேவல் கூவும் கரெக்டு. கோழி கொக்கரிக்கும். புறா குணுகும். காகம் தான் கரையும். ஸோ தப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான இணைச்சொல். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். இதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நிறுத்தற்குறி. யார் அது சாலையோரம் படுத்து கிடப்பது? ஆப்ஷன் பி. ஊர் பெயர்களின் மறுவை கண்டுபிடி. புதுக்கோட்டை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புதுக்கோட்டை, புதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஊர் சொல் மறு வந்து திருநெல்வேலி அப்படிங்கிறத நெல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புதுச்சேரி அப்படிங்கிறத புதுவை. பாருங்க, ஊர் பேர்லேயே வந்து மறுவிலே வந்து 3 இது கேட்டுட்டாங்க, 3 கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்போது புல் மேய்கின்றன. மேய்ஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நிகழ்காலம். 98வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக.
சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம். கரெக்டு. எழுதுகிறாள் மாணவி எழுதுகிறாள் இறந்த காலம் தப்பு. வளவன் சாப்பிட்டான் எதிர்காலம் கிடையாது. குமுதா கடைக்கு போனால் எதிர்காலம் இல்லை, அது இறந்த காலம், போயிட்டு வந்துட்டான். ஓகே, யார்? குமுதா கடைக்கு போய்விட்டு வந்து விட்டாள் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலத்தில் சரியான இணை. கண்ணன் படித்தான் இறந்த காலம். கரெக்டு. பூழி கோலம் வரைகிறாள் நிகழ்காலம் தப்பு. இது ஊட்டங்கள் உண்பார் எதிர்காலம் தப்பு. ஓகே. பொது அறிவு நூலை தேடி படிக்கின்றார் நிகழ்காலம், அதுவும் தப்பு. பேச்சு வழக்கு எழுத்துக்க. நீத்து பானம் குடித்து வா, நீத்து பாகம் குடித்து வா. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி குடித்து வா அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஓகே, தட்ஸ் இட். இதுதான் வந்து நம்மளோட கொஷின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ். இதில் வந்து நிறைய சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியை பாஸ் பண்ணால் மட்டும்தான், அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபார்மசி சப்ஜெக்ட் பேப்பரை வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே கவனமாக படிங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், நிறைய நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கொண்டு வரேன். ஸோ அதையும் பாருங்கள், பார்த்துட்டு படிச்சுட்டே இருங்க. அண்டு தட்ஸ் இட். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. பாய்.